சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்பார்த்த வெற்றியை பெறாத நிலையில் அதற்கான காரணங்களை ஆராய 38 பேர் கொண்ட கள ஆய்வுக் குழுவை அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அமைத்து ஆய்வு நடத்தினார். இந்த குழுவினர் தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டனர். அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட செயலாளர்கள் முதல் கிளை நிர்வாகிகள் வரை அனைவரிடமும் ரகசியமாக கருத்துக்களை கேட்டறிந்தனர். இது தவிர ஸ்டாலினின் ஆலோசனைப்படி ஆன்லைன் வாயிலாகவும் ஆயிரக்கணக்கான புகார்கள் மற்றும் ஆலோசனைகள் பெறப்பட்டன. இந்த கள ஆய்வின் போது திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் ஒருமித்த கருத்தாக ஒரு விஷயம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகள் பல இடங்களில் திமுகவின் வெற்றிக்கு முழுமையாக ஒத்துழைக்கவில்லை. மாறாக திமுகவின் பலத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்களே தவிர அவர்களால் கட்சிக்குள் கூடுதல் வாக்குகள் கிடைக்கவில்லை என்ற மனக்குமறலை கொட்டியிருக்கிறார்கள். இதன் விளைவாக வரும் உள்ளாட்சி தேர்தலில் எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்காமல் திமுக தனித்து போட்டியிட வேண்டும் என்றும் அப்போதுதான் கட்சியின் உண்மையான பலம் என்ன என்பது தெரியவரும் என்றும் திமுக நிர்வாகிகள் பலர் விருப்பம் தெரிவித்துள்ளனர். அதேபோல் கள ஆய்வு அறிக்கையில் பெரும்பாலான நிர்வாகிகளின் விருப்பத்தை ஏற்று கட்சி அடிமட்ட அளவில் வலுப்படுத்த மு.க.ஸ்டாலின் அதிரடி திட்டங்களை தீட்டியுள்ளார். தற்போது 78 அமைப்பு ரீதியான மாவட்டங்களை 117ஆக உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற புதிய நடைமுறை அமலுக்கு வரவுள்ளது. இதன் மூலம் அதிகப்படியான இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் கட்சிக்காக நீண்ட காலம் உழைத்தவர்களுக்கும் பதவி வழங்க ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார். இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், துணை பொதுச் செயலாளர் கனிமொழி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் மு.க.ஸ்டாலின் நேற்று ஆலோசனையில் ஈடுபட்டார். நாளை அண்ணா அறிவாலயத்தில் கள ஆய்வுக் குழுவினர் தங்களது இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளனர். இந்த அறிக்கையின் அடிப்படையில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் புதிய நிர்வாகிகள் நியமனம் குறித்த அறிவிப்புகள் அடுத்தடுத்து வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக ஒருவேளை உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டி என்ற வியூகத்தை எடுத்தால் அது தமிழக அரசியலில் அனல் பறக்கும் விவகாரமாக மாறிவிடும். கூட்டணி தர்மத்தை விட கட்சியின் வளர்ச்சியே முக்கியம் என திமுக தலைமை முடிவெடுத்தால் அது வரும் உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று திமுக நிர்வாகிகள் உற்சாகமாக தெரிவிக்கிறார்கள். தமிழக சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கான திமுக கள ஆய்வுக்குழு தனது அறிக்கையை அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலினிடம் நாளை சமர்ப்பிக்க இருக்கிறது. இந்த நிலையில் திமுக கள ஆய்வுக்குழுவினர் நடத்திய கருத்து கேட்பில் கூட்டணி கட்சியினர் ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றும் பலரும் தங்கள் ஆதங்கத்தையும் மனக்குமுறலையும் கொட்டியுள்ளனர். நடைபெறும் உள்ளாட்சி தேர்தல் உள்ளிட்ட அனைத்து தேர்தல்களிலும் திமுக தனித்து களம் காண வேண்டும் என்று தங்களுடைய விருப்பத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார்கள். இந்நிலையில் தமிழகத்தில் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி வெளியேறியுள்ளது. அதேபோல் கூட்டணியில் உள்ள பிற கட்சிகளும் தாவேகாவின் பக்கம் சாய்ந்துள்ளது. இந்நிலையில்தான் திமுகவின் ஆதரவை பெறுவதற்காக தேவையான முயற்சியை பாஜக தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் பாஜகவுடன் திமுக கைகோர்க்குமா என்ற பெரிய கேள்வி எழுந்துள்ளது. திடீரென்று இந்த அரசியல் சூழல் மாற என்ன காரணம்? பாஜகவின் பிளான் என்ன என்பது பற்றி காணலாம். தற்போது திமுகவிற்கு லோக்சபாவில் 22 எம்பிகள் உள்ளனர். இவர்களின் ஆதரவு பாஜகவுக்கு கிடைக்கும் பட்சத்தில் அரசியல் அமைப்பு சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்ற தேவையான 360 எம்பிகளின் எண்ணிக்கையை எட்டுவதில் பாஜகவுக்கு சுலபமாக இருக்கும். இதனால் தற்போது இரு கட்சிகள் இடையே பேச்சுவார்த்தை தீவிரமாக நடந்து வருவதாக கூறப்படுகிறது. இருப்பினும் பாஜகவுடன் திமுக கைகோர்க்குமா என்பது இப்போது $1 மில்லியன் கேள்வியாகவே உள்ளது.